இந்த நேர்காணலே வந்து ஒரு பிபிசி ஸ்பெஷல் மாதிரி இவரோட அப்படியே அழகா தாடி அந்தளவுக்கு அடர்த்தியாக வளராது, அப்படி ஒரு ஷாலை போட்டு புல்லட்டில் அப்படியே போயிட்டே ஒரு இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசை தான். பட் இப்போதைக்கு அவரை கண்டுபிடிச்சி உட்கார வச்சதே பெரிய விஷயம் சார். நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாருக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், மௌனகுரு அண்ட் மகாமுனி. அடுத்த படமும் எம்மில் ஆரம்பிக்குமாலாம் கேட்காதீங்க, அந்த மாதிரிலாம் யோசிச்சு படம் பண்ண தெரியாது அவருக்கு. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். பேஸாக இருக்குது சார் வாய்ஸு. தூங்கி இருந்துச்சு நல்லா இருக்கலாம். இல்லை எப்போவுமே அப்படி தானா? கொஞ்சம் கரகிற வாய்ஸ் தான். கரகிற வாய்ஸ் தான் சார். இப்போது என்ன சார் உங்ககிட்ட என்னத்தை கேள்வி வைக்கிறது, படம் பார்த்து ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துருக்கேன் நான். இப்போ ஒரு படம் நீங்கள் ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க, அது ஒரு கமர்ஷியலைஸ் பண்ண தெரியாது எனக்கு என்னோடய கதைகள் அப்படின்னு. பட் இந்த படம் இப்போ நம்ம மகாமுனி வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக தான் பார்க்கப்படுது. ஸோ அது மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்றத நீங்கள் இப்போ ஐடென்டிஃபை பண்ணீங்க, இந்த படம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக இருக்கும் irrespective of ஆர்யா இருக்காரோ இல்லையோ. ஆக்சுவலாக நான் எடுக்கிறதே வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கான படம் தான் எடுக்கிறேன் நான். ஆக்சுவலாக என்னன்னா ஒரு கலைப்படங்கள் இருக்கிற தகுதி எல்லாமே வந்து இல்லை, இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரிட்டையர்டு ஒரு ஓல்டு மேனோட லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்னு நாங்கள் காமிச்சிட முடியாது. இதை பயங்கர போட்டமாக ஃபீல் பண்ணிடுவாங்க. அவனோட ஒன் டே லைஃப் அப்படின்னு ஒரு 2 hours ஒன்று காமிக்கலாம். அதை இங்கே நான் காமிச்சிட முடியாது. இங்கே வந்து செம பரபரப்பு மண்ணலில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2020 பார்க்குறாங்க. ஸோ நான் அந்த ஆடியன்ஸுக்கு கதை சொல்லணுன்னும் போது ஸோ ஸ்லோ பேஸில் தான். என்னென்னா மௌனகுருக்கு இதுக்குமான டிஃப்ரென்ஸ் அதுவாக இருக்கும். மௌனகுரு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸில் இருக்கும், இது ஸ்லோ பேஸில் இருக்கும். பட் ப்ரொடியூசர் சொன்னது அதுதான், கடைசி வரைக்கும் உட்காருவாங்க, எதிர்த்து போக மாட்டாங்க. என்னென்னா இப்போ வழக்கமான தமிழ் சினிமாவுடைய வேகம்னு ஒன்று இருக்கும். ஹரிசார் படங்கள் வந்து அதை விட வந்து அதிகமான வேகங்கள் இருக்கும் இல்லையா, இது வந்து வழக்கமான வேகத்தை விட குறைவாக இருக்குது, அவ்வளோதான். இது ஸ்லோ அப்படிங்கிறது வந்து நான் குறையா பார்க்கல. இது ஒரு ஃபார்ம். உட்கார வச்சுச்சால் பாலில் எழுந்திரிச்சு போனாங்களா, எல்லாரும் கடைசி வரைக்கும் உட்காந்தாங்க அப்படின்னும் போது அதுதான் இந்த கமர்ஷியல் இதுன்னு நினைக்கிறேன் சார். ஒரு ஸ்டோரி டெல்லராக பாதி நேரங்களில் வந்து யார் இதை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கன்னு மாதிரி சீன் எழுதுவீங்களா, இல்லை முழுசாக எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கா நான் ஒன்று எழுதி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுதோ அது. ஏன்னா ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் கம்மி நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ்லேயே தனக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் பதிச்ச எல்லா இயக்குநர்கள்கிட்டையும் பார்க்கப்படுற பேட்டர்ன் அதுவும் எனக்கு தோணுது. நீங்கள் எப்படி உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? இல்லைடா, என்னென்னா இப்போ அஃப்கோர்ஸ் கதை சொல்கிறது வந்து மக்களுக்கு தான் கதை சொல்ல போகிறேன். எனக்கு வந்து நான் கதை சொல்ல போகிறேங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ மக்களுக்கு தான் கதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் ஆகி இப்போ வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேனோ அதில் இருந்து தான் ஒன்று வர முடியும். ஸோ நான் சின்ன வயசுல என்ன படம் பார்த்துருப்போம், ஜாக்கி சான் படம் பார்த்தேன் நான் நிறைய. நகரிகளில் ஓடும், ஷார்ட் தியேட்டரில் ஓடும். ஸோ நிறைய ஜாக்கி சான் படம், சண்டை படங்கள் பார்க்கறது உண்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து மணிரத்ன படம், வர்மாவுடைய படம் வரும், எப்பயாவது வரும். ஸோ அப்போ அது ஸோ இதுதான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் மதுரையில் எல்லாம். அது வந்து மாப்பிள்ளை நேரில் அதை பார்க்க முடியும். அந்த டிராகுலெல்லாம் வந்து அங்கே ஸ்க்ரீன் முன்னாடி எல்லாமே சொல்லுவேன், அந்த மாப்பிள்ளார் ஓனரை பார்க்க முடியும் அப்படின்னு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு மதுரையில் வந்து இல்லை அப்படி ஒரு தியேட்டர் மெயின்டைன் பண்ணி அப்படி ஒரு ஆங்கில படங்கள் எல்லாம் இல்லை அங்கே இருக்கிற ஒரு ஃபேன்ஸுக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்ததெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இல்லை அவர் நினைக்கும் போது நான் பெருமைப்பாக இருந்து அந்த டைமில் அவர் செஞ்சது. நான் அவர் பார்க்க தெரியல, அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். ஸோ அந்த ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்கும். சென்னை வர வரைக்கும் அவ்வளோதான் எக்ஸ்போஷர். ஏன்னா உலக சினிமா பார்க்கணும்னா அப்போல்லாம் வந்து டிஎஃப்டி படிக்கிற போது 96 பாஸ் அவுட் நான் காலேஜ். ஸோ என்னென்னா நீங்கள் ஒன்று தரமணியில் சேரணும், இல்லை புனேயில் சேரணும். ஸோ அங்கே தான் வந்து ஆர்கே மாதிரி வச்சுருப்பாங்க, வேறு மூவிஸ் பார்க்க சான்சஸே இல்லை தான். அப்புறம் மெதுவாக வந்து டிவிடிஸ்லாம் வரும்போது வேர்ல்ட் சினிமாஸ் எல்லாமே வருது. ஸோ அதையெல்லாமே பார்க்குறோம், ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகிறோம். ஸோ அதுக்காக நான் சண்டை படம் பார்க்குறத விட்டுட்டேன்னா இல்லை, நான் இப்போ டோனிஜா படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் இப்போ சின்ன கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இன்னும் கார்ட்டூன் பார்க்குறேன், அனிமேஷன் ஃபிலிம்ஸோட தான் போய் பார்க்குறேன். அதோட வேர்ல்ட் சினிமாவும் சேர்ந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ என்னன்னா இது எல்லாமே சேர்ந்து தான் என்னோட படம். நான் என் ஊரில் சிங்கம் சிறுத்தை பார்க்குற ஆடியன்ஸும் எனக்கு தெரியுது, அவங்களோட இருக்கிறேன், புரிஞ்சுக்க முடியுது. சேம் டைம் உலக சினிமா பார்க்குற ஆடியன்ஸ் கூட சேர்ந்து நான் உட்காந்து பார்க்குறேன். ஸோ என்னன்னா நான் ட்ரை பண்ணுறது என்னன்னா ஒரு மிடில் சினிமா தான். ஸோ ரெண்டுமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வணிக படங்களுடைய குவாலிட்டியும் எனக்கு வேணும், ஆடியன்ஸை உட்கார வைக்கிறது, என்கேஜ் பண்ணுறதுக்கான விஷயமும் வேணும். சேம் டைம் கலை படங்களில் இருக்கக்கூடிய தன்மையும் உள்ளே இருக்குங்கிற மாதிரி. அதாவது இப்படி முயற்சி பண்ணுறது இல்லை, எழுதி முடிச்சு பார்க்கும்போது அப்படி தெரியுது ஓ அப்படின்னு. அவ்வளோ ட்ராவல் பற்றி பேசும்போது இப்போ நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டோ சாம்பிள் ஸ்பேஸோ இல்லாமல் போயிடுது. ஏன்னா அவங்க படங்களே அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக ஆயிடுது, பிகாஸ் தே பிகம் பிகர் தேன் தேர் ஓன் ஃபிலிம்ஸ். பட் உங்களை பார்க்கும்போது இப்போ 2 படம் பண்ணியிருக்கீங்க, அடுத்து திரும்ப இந்த குறிஞ்சி எப்போ பூக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, அது தெரில. நான் இப்போ போயிட்டு அடுத்து எப்போ சார் படம் பண்ணுவீங்கன்னா அது நான் திரும்ப ட்ராவல் பண்ணணுமா, வாட் எவர் இம்மெட்டீரியல் அது. பட் கேள்வி என்னென்னா வாழ்வியலை வந்து ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு படங்கள் பண்ணுறதுனால ஐ திங்க் அது நீங்கள் சேச்சுரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையோ அப்படின்னு தோணுது எனக்கு. சினிமாவை வந்து புத்தகங்களுக்குள்ளேயும்
சினிமாக்குள்ளேயும் தேடுறது ஒன்று இருக்கு. நிறைய தொடர்ச்சியாக சினிமா பார்த்துக்கிட்டே இருந்து அதன் மூலமாக ஒரு படைப்பை உருவாக்குறது ஒன்று. அந்த கதாபாத்திரங்கள், அந்த சம்பவங்கள், ஸோ அந்த கதாபாத்திரங்களே கொஞ்சம் மாற்றி சம்பவங்கள் மாதிரி பண்ணுறது ஒன்று. இல்லை புத்தகங்கள் வந்து இன்ஸ்பயர் பண்ணும். இந்த கதையவே நாவல் எடுத்து திருமணம் அந்த கதாபாத்திரங்களுக்குலாம் உருவம் கொடுத்து பண்ணுறது, இல்லை அதை இன்ஸ்பயர் பண்ணி ஒன்று உருவாக்குறது ஒன்று. இன்னொரு மோடு என்ன அப்படின்னா, இந்த புத்தகங்களும் இந்த மூவிஸும் என்னை சுற்றி இருக்கிற மனுஷங்கள்லாம் கதாபாத்திரமாகவும் எல்லா விஷயத்தையுமே சம்பவமாகவும் பார்க்குற ஒரு பர்செப்ஷன் வந்துடும் கிரியேட்டருக்கு. அது ஒரு மோடு. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சுமையெல்லாம் இறக்கி வச்சுருவீங்க. நீங்கள் புத்தகம் மூட்டை தூக்கி சமக்க வேணாம், படங்களை தூக்கிட்டு ஒரு டிவிடி உள்ளே உட்கார வேண்டாம். நீங்கள் அதுக்காக ஒரு படமே நான் பார்க்கப்பட்டனா பார்ப்பேன். இப்போ நான் ரெஸ்டாரண்ட் நடத்துறேன், பக்கத்து ரெஸ்டாரண்ட்ல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கறது இருக்குல்ல, ஸோ அது நடக்கும். நீங்கள் லைஃப் அப்படி பார்த்து பழகிட்டீங்கன்னா இல்லை, உங்களுக்கு நிறைய சமூக தேவையில்லை. நீங்கள் எல்லாமே இருக்கும், சுற்றி இருக்கிற வேடிக்கை பார்த்துக்கலாம். நீங்கள் அவ்வளோதான். உங்களோட டிராவல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு ஒரு கதை எழுதுறதுக்கு. மகாமுனியில் இந்த 8 வருஷத்தில் சேகரித்த விஷயங்கள் தான் இந்த படத்தில் இருக்கா, இல்லை இது ஃப்ரெஷ்ஷாக தூக்கி போட்டு பண்ணிட்டு அந்த 8ல் இன்னும் நிறைய இருக்கா அடுத்தடுத்து வரப்போகிற படங்கள்? இல்லை, நீங்கள் திங்கிங்கிறது வந்து ஒரு கதைக்குன்னு மட்டும் யோசனை நடக்கிறதே இல்லை. இப்போ நான் ஃபிலிம் மேக்கராக இல்லாமல் நான் பரோட்டா மாஸ்டராக இருந்தாலும் என் இமேஜினேஷன் இருந்துகிட்டே இருக்குதான். ஏன்னா ஃபிலிம் மேக்கராக 2 படம் இப்போ தானே பண்ணுறேன். எனக்கு 14-15 இமேஜினேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கிளாஸ்ல வந்து உட்காந்து ஜென்ரலா பேசுற வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். போர்டு பக்கம் திரும்பிட்டாருன்னா மைண்டு பறந்து எங்கேயாவது ஓடிடும். அது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த டைம்ல கவுன்சிலிங் தேவைப்பட்டிருக்கு, அடிச்சாங்க, அவமானப்படுத்துறாங்க. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. ரொம்ப லேட்டரா நானா என்ன ஸ்டடி பண்ணும்போது நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்புறம் தான் மைண்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா போயிட்டுன்னு சொல்லி. ஸோ இமேஜினேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு. பேசும்போது, இப்போ நடக்கும்போது, பார்க்குற விஷயத்துல இது இப்படி இருந்தா என்ன அப்படின்னு அது நடந்துட்டே தான் இருக்கு. சினிமாவுக்குன்னு ஒரு பார்ட்டை தான் அப்படி எழுதி ஸ்கிரீன் பிளே அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். பை ப்ராடக்டா நிறைய ஐடியா இருக்கு. இப்போ சொன்ன மாதிரி அடுத்து மிச்சம் இன்னும் 20 இயர்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ணலான்னு பிளான் இருக்கு. சார், மகாமுனி பார்க்கும்பொழுது மோர் தென் அதில் சொல்லப்பட்ட உலகளாவிய தத்துவங்களாக இருக்கட்டும், கருத்துக்களாக இருக்கட்டும், ஃபிலிம் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கும் சரி, தெரியாதவங்களுக்கும் சரி, படம் ரொம்ப பிசுரே இல்லாமல் ஸ்டேஜிங்கில் ரொம்ப ஒரு கிளாரிட்டி இருந்த படமாக இருந்தது. இன்ஸ்பைட் ஆஃப் நான் லீனியராக இருந்து இவங்க 2 ஆரியாவா படத்தில் அப்படின்ற அந்த இடம் வரைக்கும் இந்த ஸ்டேஜிங் ப்ராசஸ் இவ்வளோ க்ளீனாக இருந்ததுக்கான ஒர்க் அண்ட் கிரவுண்ட் ஒர்க். ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பிளே எழுதும் போதே ஸ்கிரிப்ட்லேயே மைண்டில் வந்து ஸ்டேஜிங் இருக்கும், அந்த இமேஜினரி லொக்கேஷன் இருக்கும். இப்போ அந்த மகாவுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்னா என் மைண்டில் வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் வீடு, அந்த உள்ள இருக்கிற பெயிண்ட் வரைக்கும். ஏன்னா அது எல்லாமே நம்ம தொடர்ச்சியான மேகசின்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட வால் பெயிண்ட் என்ன மாதிரி இருக்கணும், என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிற வரைக்கும் இமேஜினேஷன் இருக்கும். இந்த கதாபாத்திரங்கள்லாம் அப்படியே நம்ம எடிட்டிங்ல வச்சிருந்தோம்னா அப்படியே சிங்கிள் ஃப்ரேம் ஃப்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நான் கிரியேட்டரை போய் அவங்க கூட போய் உட்காந்த உடனே அவங்க பேசாரை பார்க்க உட்காந்து கவனிப்பேன். அவ்வளவுதான். என்ன அந்த மொமெண்ட்டுக்குள்ள போகணும்னா கம்ஃபர்டா போகணும். ஸோ அவங்க ஃபேமிலிக்குள்ள போய் உட்காந்து பாக்குறது இருக்குல்ல, ஸோ கேரக்டர்ஸோட கான்வர்சேஷன் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நம்ம யாராவது ப்ராம்ப்டிங் பண்ணாங்களா, இல்லை நிஜமாவே ஒரு இவ்வளோ நீளமான வசனங்களை இவ்வளோ சிறப்பாக பேசியிருக்காரா? ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவர்கிட்ட நம்ம இப்படி ஒரு தேர்ச்சியான பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பார்க்குறோமேன்னு. ஸோ ஆர்யா ஆன் த கோல் எனக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். முதல் நாள் கொஞ்சம் பிசுறு தட்டும், 10வது நாளுக்கு அப்புறம் டைரக்டர் அவங்களுக்கு சிங்க் ஆயிடுவாங்க. உங்களுக்கும் அவருக்கும் இருந்த இந்த ஆன் த செட் எப்படி ஹீ எவால்வ்ட் அண்ட் பிகேம் போத் மகா அண்ட் முனி? இல்லை, எனக்கு ஆர்யாவுக்கும் என்னென்னா, நான் ஆர்யாவை பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ண நான் சொன்னேன் ஆர்யாவோட. இப்போ சைக்கிளிஸ்டாக இருக்க ஆர்யா எனக்கு, ஏன்னா நான் வந்து டஃப் கை. நான் லவ் பேர்ட் கிடையாது காலேஜில் இருந்து, நான் ஈகிள் தான். காலேஜ் முடிஞ்சுட்டா ஓடி போய் மார்ஷியல் ஆர்ட்னு ஓடுற ஆள். ஸோ அந்த மாதிரி எனக்கு டஃப் கையாக இருக்கிறவங்கள பிடிக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ ஆர்யா வந்து அதான் சொன்னேன், இந்த சைக்கிளிஸ்டாக இருந்தது எனக்கு பிடிச்சது. ஏன்னா இந்த மகா கேரக்டரை கேரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும், பெயின் பேர் பண்ணணும். ரொம்ப சாஃப்டா க்ரீமியா வளர்க்கப்பட்ட ஒரு பையன் நடிகனா வந்து இந்த மகா பண்ணிட்டானா பண்ணவே முடியாது. அந்த லைஃப்ல வந்து உள்ள ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ஓட்டும் போதுல நீங்க பெயின் கடந்து அது வந்து ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல நீங்க இருப்பீங்க. வெரி ட்ரூ. அது இப்போ நான் பைக் ரைடரா இருக்கிறேன் நான். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து அது அந்த பிளஷரே அந்த பெயின் தான். நீங்க 500 கிலோமீட்டர்ஸ் அப்படியே போகணும் அப்படின்னா இல்ல, அது பயங்கர ஃபோக்கஸ்டா இருக்கணும். அது ஒரு தியானம் இருந்துச்சுக்கோங்களேன். அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து இந்த கேரக்டரை கேரி பண்ண முடியுங்கிறத பிலீவ் பண்ணேன் நான். அதான் 5 இயர்ஸ்க்கு மட்டும் நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு நான். அப்போ ஒரு ஜாலியா இருந்த ஒரு ஆர்யா வந்து இந்த கேரக்டருக்குள்ள ஃபிட் பண்ண வைக்க முடியாது, எனக்கு தெரியும். ஒரு லெவலுக்கு மேல அவங்களை புஷ் பண்ண முடியாது, இப்ப பண்ண வைக்க முடியும் நம்பினேன். ஆர்யா வந்து நான் நம்பினேன், ஆர்யா வந்து செய்ய ரெடியாது. ஸோ இங்கதான் வந்து ஃபுல்லா உட்காந்துருப்பாரு.
உட்காந்துட்டு ஃபுல்லாக பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து என்னன்னா அவருக்கு டயலாக்ஸ் இது இப்போ மௌனூரில் வந்து டயலாக்ஸ் நிறைய இருக்குது. அந்த லீட் கேரக்டர் மற்றதெல்லாம் டயலாக்ஸ் நிறைய இது இருக்கும். இதில் சில விஷயங்கள் பேசணுங்கிறதுக்காகவே சில கேரக்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணேன் நான். ஸோ அதனால இல்லை பேச வேண்டி இருக்குதுன்னும் போது ஆர்யா அதுக்கு ப்ரிப்பேர் ஆனது வந்து அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. உட்காந்து ஒவ்வொன்றையும் அவருக்கு எல்லாம் ஏன்னா அவருக்கு திரும்ப திரும்ப வாசிக்க சொல்லி அதை கேட்டுக்கிட்டு அவருக்கு ஃபுல்லாக எழுதி வாங்கிட்டு எக்ஸாம் மாதிரி ரெடியாகி வந்தார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்துட்டாருன்னும் போது இல்லை அவருக்கு அந்த மூட் செட் பண்ணி விட்டுருவேன், அவ்வளோதான். நடிச்செல்லாம் காமிக்க மாட்டேன், அந்த மூடு இது எல்லாம் செட் பண்ணி விட்டுருவேன். ஜஸ்ட் அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போயிட்டார். நல்லா இருந்துச்சு நான் ஒர்க் பண்ணது. சார் நடுவில் மார்ஷல் ஆர்ட்னீங்களே, அதில் அடுத்த படம் அநேகமாக இல்லை சார், அது ஒரு ஒரு அப்படியே எனக்கு டக்குன்னு அப்படியே ஒரு லைனே தோணுது சார். செல்ஃப் டிசிப்ளினோட ஒரு மார்ஷல் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் ஒரு விஜிலான்டேவாக மாறி பண்ணலாம். ஜாக்கி ஜான் மாதிரி ஒரு ஃபைட்டரு, டோனிஜா மாதிரி ஒரு ஃபைட்டர் கிடைச்சா தாராளமாக பண்ணலாம். என்னன்னா ஷூட்டிங் அன்னைக்கு மட்டும் வந்து ரோப்ல தொங்கும் போது இல்லை, அது ஒர்க் அவுட்டே ஆகாது ஆக்சுவலா. இப்போ ஏன் அங்கே மார்ஷல் ஆர்ட் படங்கள் பெரியது பேசப்படுதுன்னா அவங்களுக்கு வே ஆஃப் லைஃபா வந்து இருந்திருக்கும். அவன் சின்ன வயசுல மார்ஷல் ஆர்டிஸ்டா இருக்கும், அவனை அந்த கதாபாத்திரத்தை பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம சண்டை படம்னு எழுதி திடீர்னு சண்டையே தெரியாத ஒருத்தரை வந்து சண்டை படம் வைக்கிறது இல்லை, அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ யூனிவர்சலா வேற ஆயிருப்போம். சைனால இருந்து பச்சிருச்சிட்டான்னா நம்ம ஊருக்குள்ளேயே சொல்கிறேன் சார், மதுரை வட்டாரத்திலே வந்து என்ன நிறைய சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சிலம்பத்தை பேஸ் பண்ணி கூட ஒரு பெருசாக ஒரு படம் ஒரு பதிவு இல்லையே பண்ணலாம். அது இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் வந்து உண்மையிலேயே இப்போ சிலம்பத்தை வந்து ஒரு எக்ஸல் பண்ணிட்டு வரலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு சிலம்பாட்டக்காரன் வந்து நடிக்கிறது தெரிஞ்ச குவாலிட்டிஸ் ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணலாம், நிச்சயமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா சண்டை படங்கிறது பிடிக்கும், அது நல்லா நிறைய பேர் பார்ப்பாங்க தானே. சார் இப்போ பெருசாக கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சாந்தகுமார்னா கேப்புன்றாங்க. பழக்கமாக ஒன்றத்தை நம்ம எடுத்து பண்ணும்போது அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா ஒரு திரும்ப 6-7 வருஷத்துக்கு அப்புறம் ஷூட்டிங் ஃப்ளோர் போகும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு அது கேப்பாகவே இருக்காது. அது அதான் சொல்கிறேன்ல, இந்த இப்போ ரூம் உள்ள உட்காந்து ஒன்றை யோசிச்சு அப்படி எழுதணும் அப்படிங்கும் போது அது வேற அப்படியே. ஏன்னா நிறைய பேர் கற்பனை கூட பண்ணிடலாம். எனி டைம் வந்து இந்த 8 வருஷமும் நான் ஏதோ ஒரு பேடும் இதுவுமா ஏதோ ஒரு இடத்துல இருந்து கற்பனை பண்ணலாம், அப்படிலாம் கிடையாது. நான் போய் கடைக்கு வரிசையில் நின்றுட்டு இருப்பேன், பில்லு கிட்ட நின்றுட்டு இருப்பேன், எங்கேயோ ஊருக்கு போய்கிட்டு இருப்பேன். ரெகுலர் லைஃப் அப்படி போயிட்டு இருக்கும், அவ்வளோதான். ரொட்டீன் லைஃபுக்குள்ள இருப்பேன். ரொட்டீன் லைஃபுக்குள்ள இருக்கிற இமேஜினேஷன்ஸ் அப்போ மட்டும் நோட்ஸாக எடுத்துப்பேன் நான். ஏன்னா திடீர்னு ஃப்ளோரில் இவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணுறது, பீப்புள் மேனேஜ்மெண்ட்டு, ஃபன் மேனேஜ்மெண்ட்டு, அதை சொல்கிறேன். அந்த ஒரு ஷூட்டிங் ஃப்ளோருன்றது அதெல்லாம் அதுதான் நீங்கள் சைக்கிள் கற்றுக்கிட்ட மாதிரி தான். நீங்கள் ஓட்டலனாலும் திரும்ப சைக்கிள் ஓட்டிடுவீங்களா, அது மாதிரி ஈஸி தான். அதாவது வந்துடும், அது செஞ்சுருக்கிறது ஏற்கனவே செஞ்சது தானே. சார் இப்போது இந்த மானிட்டரி ஆஸ்பெக்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் பற்றி பேசும்போது எல்லாரும் நினச்சிக்கிறாங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு இண்டஸ்ட்ரி. பட் இந்த ஹவு டு யூ மேனேஜ் யுவர் எக்ஸ்பென்சஸ் சார்? ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ வெற்றி படம் கொடுத்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு 3-4 பேரை தூத்தி மீது எல்லாருக்குமே எவ்ரி ஃபில்ம் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம்ன்ற மாதிரி தான். நான் ராம் சார்லாம் என்கிட்ட ஓப்பனாக தம்பி கிழிஞ்சிரும் பார்த்துக்க அப்படின்றவாரு. ஸோ டெய்லி எக்ஸ்பென்சஸ் இருக்குது, வீட்டில் ஃபேமிலி இருக்குது, வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தம். இதுக்கு நடுவில் கதை ஒன்று பண்ணி ப்ரொடக்ஷன் டயத்தில் வீட்டை மறந்து அந்த மாதிரியான அந்த கிரைண்டெலாம் உங்களை ஸ்லோ பண்ணுமா சார்? ஸ்லோ பண்ணும் தான். ஏன்னா அந்த கமிட்மெண்ட்ஸுங்கிறது ஸ்லோ பண்ணும் தான். ஆனால் அந்த பெயினில் இருக்கிற இமேஜினேஷன் வந்து அவ்வளோ செமையாக இருக்கும். ஏன்னா ஏன்னா அந்த அந்த சூழ்நிலை வந்து இல்லை எத்தனை பேர் கிடைக்கும், அதை அப்படி பார்க்கணும். நீங்கள் அந்த டஃப் சுச்சுவேஷன் எவ்வளோ பேர் கிடைக்கும், அதை எவ்வளோ பேர் ஹேண்டில் பண்ணீங்க. நீங்கள் சாஃப்டாக இருக்கிற ஒருத்தர் வந்து எவ்வளோ தூரம் படைக்க முடியுங்கிறது தெரியல. அதனால இல்லை, அது இப்ப இல்லை, முதல்ல சொல்லுவாங்கல்ல, அது புலவர்கள்னாலே வறுமையும் புலமையும் மாதிரி. அது ஆக்சுவலா மேபி அந்த பாவர்ட்டியில தான் அந்த இமேஜினேஷனே ட்ரிகர் ஆகுதுன்னு கூட எனக்கு தோணும் எனக்கு. அதனால இல்லை, அது மேபி அது இப்போ படம் இருக்குது எல்லாம் இருந்தாலுமே இல்லை, லைஃப் ஸ்டைல் வந்து இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் செயின்ட் மாதிரியான ஒரு பேசிக் லைஃப் ஸ்டைல் இருந்தது அப்படின்னும் போது அது இன்னும் நல்லாவே இருக்கும் இமேஜினேஷன். இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட், அவங்க வெளியில் நின்று இளவரசு ஃபேமிலி அவர் திட்டுறாருல, அந்த என்டையர் பிளாக் வந்து டுக் ஒரு டியூரேஷன் அது எடுத்துக்கிச்சு படத்தில். அந்த பிளாக் ரிமூவ் பண்ணாலும் படத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் வில் ஹாவ் த சேம் அமௌண்ட் ஆஃப் இம்பேக்ட். அதாவது வந்து அது கான்ஷியஸாக எடுக்கப்பட்ட டெசிஷனா, அந்த என்டையர் பிளே அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம். ஸோ தட் பின்னாடி குத்து வாங்கினது வந்து வேற மாதிரி சஜஸ்ட் ஆகணுன்றதுக்காக பண்ணப்பட்டதா? நீங்க அந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன செஞ்சிருப்போம்னா, இந்த மகாமுனி இந்த 2 கதை இருக்கு இல்லையா, அந்த 2 கதையும் கனெக்டாக ரசிக்கும் சங்க தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஊரில் இருக்கிற கேரக்டர் ஜெயபிரகாஷும் இங்கே இருக்கிற ஒரு இளவரசர் 2 கேரக்டரோடைய மீட்டிங் வந்து அங்கே தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த சீனு, ஸோ அதில் ஜெயபிரகாஷ் யார், அவர் ஃபேமிலி என்னங்கிறதுக்கான லீடை நான் அந்த சீனில் சொல்ல வேண்டியிருந்தது, அங்கே சொல்லிடுவேன்.
பிளஸ் இந்த கதையுடைய ஆரம்ப புள்ளி இருக்கு இல்லையா, ஒருத்தன் வீட்டுக்கு பக்கத்துல மேடை போட்டு வந்து ரொம்ப தரக்குறைவா பேசலாம் ஒருத்தன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஊராட்சி தலைவரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிறா அப்படிங்கிற விஷயம் அதுல இருக்கு. ஸோ அவளுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கோபம் வர்றதுக்குன்னு சொல்லி. ஸோ இதுல இவ்வளவு விஷயம் இருக்கும்போது இந்த வீட்டு நீங்க கதை பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பேன். அங்க மீட்டிங் ஸ்டேஜ் இருக்கும், அந்த சவுண்டை கேட்ட உடனே அந்த வீட்டு வாசல் அந்த அம்மா கத்திட்டு உள்ள போச்சுன்னா உள்ளுக்குள்ள அந்த லேண்ட் டீலிங் முடிஞ்சுட்டு அங்க கண்டினியூ ஆகும். ஒய்ஃப் கூட திரும்ப உள்ள போனாருன்னா இல்லைங்க ஸ்பீக்கரை திருப்பி வச்சுட்டாங்க. இளவரசர் வந்து சின்ன கோபமா வரும்பொழுது அந்த மியூசிக் கூட ஒரு சேஞ்ச் ஓவர்ல வந்து ஏதோ உங்களுக்கு ஏற்கனவே பகை இருக்குங்கிறத வந்து அங்க வந்து ஞாபகப்படுத்தும். ஸோ இது எல்லாமே இல்லை, இந்த கதை அதை நோக்கி இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஒவ்வொன்றா சொல்ல வேண்டியது. பிளஸ் சும்மா சாதாரண ஒருத்தன் பேசிட்டு போனா அவனை வந்து இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னு சொல்லிட முடியாது. ஸோ அவன் எவ்வளவு தூரம் வந்து அவங்க கஷ்டப்படுற மாதிரி பக்கத்துல இருந்து பேசினா. ஸோ இதுக்கான டைம் வந்து இல்லை, அதை எடுத்துக்கிச்சு. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஜெயராமுடைய கதை ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் இவங்க பிரச்சனை, அந்த ஸ்டேஜ்ல வந்து அவன் எப்படி தரக்குறைவா பேசினா இவங்க டெசிஷன் மேக்கிங் இவ்வளவு வர வேண்டி இருக்குமா. ஸோ உங்களுக்கு இருக்கும். பட் அது உள்ள பாத்தீங்க அப்படின்னா அது அந்த லென்த் தேவைப்படும். அது பாத்தீங்கன்னா ஆர்ஆர் எதுவுமே இல்லாம வெறும் அந்த பேக்ரவுண்ட் சாங் அந்த சவுண்ட் இதுல மட்டுமே தான் போயிருப்பேன். அந்த ரா ஃபீல் வேணுங்கிறதுக்காக மட்டுமே அப்படியே வச்சிருப்பேன் நான். சிலதெல்லாம் டைரக்டர்ஸ் வந்து சொல்லணும் படத்துலன்னு எழுதி வச்சிருப்பாங்க, அதை ஃபோர்ஸ் பண்ணாம அது இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் யாருக்கு டெவலப் பண்ணதுனால அது அப்படியே செட் ஆகி போயிடுச்சோ. இப்போ ஸ்கிரீன் ரைட்டிங் எழுதுன்னு சொல்லி உட்காரோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், அதில் ஒரு ஸ்டாம்பீட் நடக்கும், 45 பேர் வந்து கோயிலுக்கு போனாங்க, ஸ்டாம்பில் இறந்து போயிட்டாங்கன்னு வரும். ஸோ கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் நான், எங்கள் அப்பா ரேஷனல் திங்கருங்கிறதுனால. ஸோ நான் சம்மணம் போட்டு உட்காந்துட்டு அப்படியே அமைதியாக அப்படியே ஒன்றுமே பேசாமல் இருக்கும்போது கடவுளே இல்லைன்னா எவ்வளோ பேர் செத்து போகிறான் யார் அப்படின்னு கேள்வி வருது இல்லை. ஸோ இது ஒவ்வொன்றுக்குமான ஏதாவது திரைக்கதையை தாண்டி லைஃப் என்ன சுற்றி நடக்கிறது, கேஸ்ட் பாலிடிக்ஸ், இது எல்லாமே நான் பார்க்குறேன், நியூஸ் பேப்பர் மூலமாக பார்க்குறேன், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்கள நான் வாழ்க்கையில் கடந்து போகிறேன் நான். ஸோ இது எல்லாமே வந்து எனக்குள்ள நிறைய கேள்வி வரும். ஸோ நிறைய கேள்வி அதுக்கான பதில் அப்படின்னு எனக்கு தோணும் போது இந்த விஷயங்கள்லாம் ஒரு கதாபாத்திரங்கள் மூலமா நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக மௌனூர்ல அப்படி எந்த இதுவுமே இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேங்கிறது மட்டுமே இருந்தது. பட் மகாமுனியை பொறுத்தவரையிலும் சில விஷயங்களை நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த முனி கதாபாத்திரத்தை படைச்சிருந்தேன். அது தீபா கதாபாத்திரம் ஜேர்னலிசம் ஸ்டூடெண்டா படைச்சதுமே அதுக்கு தான். ஆமா, அவ சைட்ல வந்து சில போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிம்மிங்ல லென்த்ல கட் பண்ணிட்டோம். இன்னமும் கொஞ்சம் பாம்லாம் போட்டிருந்தேன் அந்த சைடு, அது கொஞ்சம் கட் ஆயிருச்சு. நிறைய ஐ திங்க் ரிப்பீட் வாட்சிங்கான ஒரு ஃபிளேவர் இந்த படத்துல இருக்குன்றது உங்களால முன்னாடியே. இப்போ இந்த படத்தை இப்போ மௌனகுரு வந்து பாத்தீங்கன்னா அது எந்த ஒரு அரசியலும் பேசப்படல. இன்னொன்று மௌனகுரு வந்து ஒரு காலேஜ் பையன், போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம ஊர்ல வந்து இப்போ நிறைய இப்போ கரப்டட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது நிறைய கரப்டட் ஆப்ஷன் சொல்லி அவ்வளவு நியூஸ் இன்ஃபர்மேஷன் வெளியில வந்துகிட்டே இருக்கும் பொழுது பொதுமக்களுக்கு வந்து இல்ல ஒரு போலீஸ் அப்படின்னும் பொழுது வந்து ஒரு வெறுப்பு ஒன்று இருந்துருது தான், அது மறுக்கவே முடியாது இங்க. ஸோ அதுல போலீஸ் வந்து வில்லன் ரோல்ஸ் பிளே பண்ணாங்க ஒரு விஷயத்துல. அதுலயும் வந்து குட் பீப்புள் குட் போலீஸும் இருக்கும் மனுக்குள்ள, எல்லாருமே பேட்னு சொல்லியிருக்க மாட்டேன், அதுல இருக்க மனிதர்கள் தான் பேசியிருப்பேன், டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இதுல வந்து ஒரு சாமானியனுக்கும் அதிகாரத்துக்குமான இது மட்டுமே இருந்தப்போ மௌனகுரு வந்து யுனானிமஸா அதோடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அந்த கதை கொண்டு போன விதத்திலேயே வந்து யுனானிமஸா நிறைய பேர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடிஞ்சு. ஆனா இந்த படம் யுனானிமஸா சொல்ல மாட்டாங்கிறது எனக்கு முதலே தெரியும், ஏன்னா தெரியாம நான் அதை செஞ்சிடல. ஏன்னா இந்த படத்துல நான் சொல்ற மாதிரி இப்ப வீரமான ஜாதி அப்படின்னும் போது ஒரு இல்யூஷன்ல வந்து உடைச்சிருச்சுன்னா உடச்சவனுக்கு இந்த படம் பிடிக்காது. வெறும் ப்ரூஸ்லிக்கு பூஜை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி பூஜை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது பிடிக்காது. ஏன்னா அவங்க ஐடியாலஜி லேசா அசைச்சு பார்க்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஐடியாலஜி அசைச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன பார்ட் எனக்கு என்னன்னா அவங்கள பத்தி இல்லை, ஆனா அவங்களையும் கடைசி வரைக்கும் உட்கார வச்சு தான் அனுப்பேன். நான் தான் சொன்னேன், என் படம் நான் வந்து எழுதுற ஸ்கிரீன் ரைட்டிங்னா கடைசி வரைக்கும் ஆடியன்ஸ் உட்கார வைக்கும். 10 பேர் பார்த்தா 6 பேருக்கு பிடிக்கணும்னு நினைப்பேன். அதுல 3 பேருமே பிடிக்க 4 பேர் பிடிக்கலன்னு சொன்னாலுமே எனக்கு ஓகே, பட் அவங்களும் கடைசி வரைக்கும் உட்கார வச்சிடணுங்கிறதுல அதை சக்சஸ் பண்ணிட்டேன். ஃபேமஸ் டைரக்டரோட அசிஸ்டன்ட் அந்த டைரக்டருக்கு மாறான ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் இருந்தது, அது எப்படி சார்? அது ஆக்சுவலாக தர்ணி சார் ஸ்கூல் கிடையாது, ஆக்சுவலா அதனால மட்டுமே தான். ஏன்னா நான் சினிமாவை வந்து ஸ்டடி பண்ணணும்னு ஆரம்பிச்ச போது இல்லை, எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து மணிசார் படம், வர்மாவுடைய உதயம் ஒரு படம். ஸோ உதயம்னா அந்த உதயம்ல உள்ள அந்த வயலன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் பிடிச்சிருந்தது. மனிஷா வந்து எமோஷன்ஸை வந்து ஸ்கிரீன்ல கன்வே பண்றது பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் வந்து இல்லை, நான் ஃபிலிம் லாங்குவேஜ் ஃப்ரேமா நவுத்தி பார்த்துருக்கேன். அந்த சிடி இருக்கிற பீரியட்லயே இல்லை, இப்போ தளபதியில ஷூட் பண்றாங்க அப்படின்னு அங்கே போயிடும். ஸோ விரல் போடு எத்தனை ஃபிலிம்ல விரல் காணா போகுது, சிஜி பண்ணாங்க, கன்ஷாட் எவ்வளோ நேரம் பெயிண்ட் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஏர்லி ஸ்டடிஸ் இருக்கு இல்லையா, எனக்கு மெட்டீரியல் இருந்தது ஃபுல்லாவே அவர் ஃபிலிம்ஸ் தான்.
அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சுசி கணேசன் ஒர்க் பண்ணேன் நான் ஒரு படம். அப்புறம் தரணி பிரபணி, அப்புறம் தென் தரணியாக மாறிட்டாரு அவர். தில் தூள் கில்லி அந்த 3 படம். ஸோ என்னன்னா நான் அவங்களுடைய ஸ்கூல் இல்லை, அவங்க டைரக்டரா இருந்த படத்துல நான் வந்து அசிஸ்டன்ட் அசோசியேட்டா வேலை பார்த்தேன், அவ்வளவுதான். பட் எனக்கான சினிமாங்கிறது அவங்க கூட இருக்கும்போது எவால்வ் ஆயிடுச்சு. அது அங்க உள்ள உட்காந்து வேலை பார்த்தாங்க எல்லாருக்குமே தெரியும், கூட இருந்தவங்களுக்குலாம் தெரியும். சென்சிபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்குல்ல சார், அது எப்படி சார் கடைப்பிடிக்கிறீங்க? இந்த மாரல் பாலிசிங்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி மற்றவங்களோட ஐடியாலஜியை டிஸ்டர்ப் பண்ணணும்னு பண்ணாமல் ஆர்கானிக்கா. நான் வந்து அதான் நான் கிளினிக்கலா தான் பார்க்குறேன். நான் யாரு கூட ஒரு குரூப்ல நான் இல்லை. நான் இந்த ஒரு காஸ்ட்ல, இந்த பார்ட்டி பாலிடிக்ஸ்ல, இந்த ரிலீஜன்ல நான் எதுக்குள்ளேயுமே இல்லை. ஒரு அவுட் சைடர் வந்து எக்ஸ்ப்ளோரரா வந்து ஒரு ஊருக்குள்ள வந்து போனா எப்படி இருக்குமோ, நான் அந்த மாதிரி ஒரு மனுஷனா தான் இருக்கிறேன். நான் இந்த ஊருக்குள்ள தான் இருக்கிறேன். ஆனா ஒரு எக்ஸ்ப்ளோரர் வந்து அவுட் சைடர் வேடிக்கை பார்க்கறது எப்படி சுத்திட்டு இருப்பான். ஸோ அந்த ஒரு இதா இருக்கு. நான் யாரையும் சார்ந்து இல்லை. ஸோ டென்னிஸ் போதுல நீங்க ஹைட்டான ஸ்டூல் போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கிளீனா பார்க்க முடியும் தானே, அது மாதிரி கொஞ்சம் மேலேயே உட்காந்துக்குங்க அப்பப்போ, அவ்வளவுதான். That helps you give perspective. ஆமா. சோ அததான் பாக்குறேன். என்ன சிம்பிள், அறம் பேசுறாங்களாங்கிறதான் விஷயம். அறம் பேசுறாங்களா பாசாங்கத்தனம் இருக்காதாங்கிறதான் விஷயமே அது. சார் ஏன் வந்து உங்களை மாதிரி ஒரு இப்போ இந்த நீஷா ரொம்ப வித்தியாசமான இயக்குனர் இவரால வித்தியாசமான படங்கள் அப்படின்றவங்களும் ஒரு பெரிய ஸ்டாரும் சேர மாட்டாங்க சார்? இல்ல, இப்ப பெரிய ஸ்டார்னும் போது அவங்களுக்கு பிசினஸ் வந்து மெயின் இதா இருக்கும். மேபி ஐ டோன்ட் நோ, அவங்க ஒர்க் பண்ண நினைக்கணும். அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபிலிம்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நடக்கும். நடந்திருக்கு தானே. இப்போ பாலமந்திர சார் ஃபிலிம்ல வந்து ஸ்டார்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க, மணி சார் ஃபிலிம்ல எல்லா படத்துலயும் ஒர்க் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப அடிக்கடி நடந்துராது. லாஸ்ட் 5 இயர்ஸா நம்ம அப்படி ஒரு சாம்பிளிங் பார்க்கல. இப்போ ரஞ்சித்தோட தலைவர் இணையும் பொழுது ஒரு பெரிய பஸ் ஒன்று கிரியேட் ஆச்சு. பட் அது தலைவர் படமா ரஞ்சித் படமா அப்படின்ற அந்த ஒரு கேண்ட் அண்ட் ஆல் சிச்சுவேஷன். இப்போ உங்களை மாதிரி இயக்குனர்கள் இப்போ உங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு, இல்லை உங்களோட படங்கள் இன்னும் வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க இன்னொரு பெரிய ஸ்டாரோட சேரும்போது the noise created will become. ஆமா. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹீரோயிசமா தான் நான் எழுதுறேன். இப்போ என்னோட ஹீரோக்கள்லாம் வந்து ஹீரோயிசமா தான் எழுதுறேன். அது அஃப்கோர்ஸ் அது வந்து நிச்சயமா இப்போ ஸ்டார்ஸ்க்கு என்ன இருக்கும்னா, நான் கேரக்டர் நான் ஹீரோயிசமா எழுதுறேன், அது பிடிக்கும். ஆனா அந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்ல இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகலாம். எனக்கு சாங்ஸ் வந்து டக்குன்னு கட் பண்ணி செட்ல சாங் ஆடுறது எனக்கு இப்போ வரைக்கும் அது எப்படி வைக்க முடியும்னு எனக்கு அந்த வாழ்வியலுக்குள்ள இருந்தது அப்படின்னு போக முடியுது. டக்குன்னு போற கதையை நிப்பாட்டிட்டு பாட்டு போறதுல மனசே வரமாட்டேங்குது எனக்கு. ஸோ அதெல்லாம் தான். அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு கிரியேட்டர்னா இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இது நிச்சயமா வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கான பட்ஜெட்ல பண்ண போறது இல்லை, கண்டென்ட்டுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம். இப்போ நேர்கொண்ட போற பண்ணார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து இப்படி ஒரு ஃபிலிம் பண்ணாங்கன்னா அது ஹெல்த்தியா தான் இருக்கும். என்னன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் வரும். நீங்க ஒரு கலைப்படம்னு சொல்லிட்டு இல்ல, ஒரு அவார்டுக்காக மட்டுமே இல்லை. இங்க இருக்கிற ஒரு வெகுஜன மக்கள் வந்து ஒரு வியாபார சினிமா பார்க்குற வெகுஜன மக்களுக்கு ஒரு மிடில் சினிமாவை ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஒரு என்னன்னா இங்கேயும் கைதிட்டுவாங்க, அது ஜெர்மன்லயும் கைதிட்டுவாங்க, நடக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். நான் படம் பார்த்துட்டே இருக்கேன், என்னடா வந்து எங்கேயுமே சிரிக்கிற மாதிரி இல்லை போலயே, நீ எல்லாம் ஏன்னா இப்போ கம் டு பாயிண்ட் வேர் ஒரு நல்ல படத்தை பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்றது ஸ்டடி பண்ணுற மாதிரியான சைக்கோ லெவலுக்கு போயாச்சு. ஸோ இப்போ கரெக்டாக கடைசியில் அந்த காப்பு வந்து அவருக்கு எப்படி அந்த சொத்து வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அங்கே தான் வெட்டிக்கிறாங்க எல்லாரும் பயங்கரமாக. அது என்ஜாய்ட். அது எப்படி அந்த எலிமெண்ட் எப்படி ஒர்க் ஆச்சு அது அதுக்கப்புறம் கோபாலுக்காக டூப் போட்டவர் யாரு சார்? மூஞ்சியில் எரியிற மாதிரி ஷார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். அது லிட்டரலாக லைஃப்பை பணைய வச்சு தான் பண்ணணும். அது எப்படி நடந்துச்சு இந்த 2 மேட்டரும்? ஃபர்ஸ்ட் இது வந்து இது ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 52 days ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணும்போது அது பார்த்துட்டு ப்ரொடியூசரோட ஐடியா அந்த எண்டு வந்து எனக்கு ஒரு சின்ன காமெடி வேணும். ஏன்னா இப்போ நான் வந்து கம்ப்ளீட் கான்செப்ட் கண்டென்ட் மட்டுமே உள்ள இருப்பேன். ஆனா கடைசி வரைக்கும் போர்டம் இல்லாம கதை சொல்ல வச்சிருவேன். அது வந்து ஸ்கிரீன் பிளேல பண்ண அது பேசிக். எனக்கு கடைசி வரைக்கும் எந்திரிக்கே விட மாட்டேன் அப்படின்னு மட்டும் அந்த ஸ்ட்ராங்கா நம்புவேன். பட் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து இவ்வளவு இறுக்கமான கதையில ஒரு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபன் இருக்கலாம் அப்படின்னும் போது அந்த பார்ட் வந்து என்னன்னா, அங்க நான் வெறும் காமெடின்னு மட்டும் இல்லாம இந்த கதையை இந்த புது ரோலை பிளே பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மனுஷனோட கேரக்டரைசேஷனை சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி ஒண்ணு எழுதினேன். அந்த காமெடி எழுதுனது இப்படி ஒரு ஜோக், அது என்ன ஜோக்னாலும் சொல்லலாம் தானே. அந்த இடத்துல ஒரு சிரிக்க வைக்கணும் ஆடியன்ஸ்னா எனி ஜோக் சொல்லலாம். பட் எனக்கு என்னன்னா அந்த மொமெண்ட்ல கடைசியா அந்த போலீஸ்காரனோட கேரக்டர் ரிவீல் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணிட்டு போனேன். அது எல்லாருக்கும் பிடிச்சி. அவரை நிறைய பேர் காஸ்ட் பண்ணோம் சார். பயங்கரமா நடிக்கக்கூடிய ஒரு ஆளு. அவரு சூஸியா இல்லை அவருக்கு கதாபாத்திரங்கள் வர மாட்டேங்குதான்னு தெரியல. செம்ம ஆர்டிஸ்ட். உங்களுக்கு யுவர் ஹை ஃபார் காஸ்டிங் தான் சார் ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கப்படுது இந்த 2 படங்கள்லயுமே. உமாரியாஸ் அவங்க அந்த ஒரு டயத்துல ஷி வாஸ்
கம்ப்ளீட்லி செலிப்ரேட்டட். இங்கேயுமே உங்களோட காஸ்டிங் ஐடியாஸ் இஸ் வாட் தட் மேக்ஸ் யூ. ஸோ இந்த கோபால் வந்து ரொம்ப ஆரியா டார்ச்சர் பண்ணுறேன், அவங்க ரொம்ப கொடூரமாக இருக்கணும் என்னோட சாவுன்னு மட்டும் எனக்கு உள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. முன்கூட்டியே வந்து ஒரு சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மண்டை இருந்து நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபாலோ அப்பாக இந்த ஈவெண்ட் இருந்த போது எனக்கு ஒரு ஃபுல் ஃபீலிங்காக இருந்தது. எனக்கு என்னன்னா அது வந்து ஒரு ஷாக் கொடுக்கணும்னு மட்டும் நினைச்சு ஆடியன்ஸுக்கு ஒரு, ஏன்னா அவ்வளோ தூரம் சொல்லிட்டோம். இப்போ நான் வந்து ஒரு கமர்ஷியல் பேட்டர்னில் வந்து ஸ்கெட்ச் போடுறேன்னு சொல்லிட்டு அவனை நிறைய ஒன்றும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடல. அவன் வந்து நம்ம ஒரு கிளர்க்கு எப்படி வேலை போகிறோம் அதே மாதிரி தான் கிளர்க் எவ்வளோ சின்சியராக இருக்கா அது மாதிரி அவன் வேலை சின்சியராக எங்கே உட்காந்துட்டு அப்படி தான் வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி காமிக்கும் போதில் எண்டில் அவன் நம்பிக்கை இருந்த ஆட்கள் நம்பிக்கை துரோகம்னும் போது அவன் அவங்கள வந்து செஞ்சானா என்ன அப்படின்னும் போது அந்த எண்டு வந்து ஒரு ஷாக் கொடுக்கணும் அப்படின்னா ஒருத்தர் அடிச்சு அவன் தலையில பெட்ரோல் அடிச்சு அவன் தலை எரிஞ்சிட்டு போடுறான். வெளியில போய் நின்னா வாசல் இவங்க எல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க. திடீர்னு ஏதோ டம்முன்னு சத்தம் கட்டு திரும்பி பார்த்து தலை மட்டும் எரிஞ்சு ஓடி வந்தான் அப்படின்னு அது அது ஆக்ஷன் பிரகாஷ் மாஸ்டர் பேசணும். ஸோ சொன்ன உடனே சூப்பர் சார் பண்ணிடலாம் சார், என்னன்னா தலை மட்டும் எரிஞ்சு யாரும் பண்ணலை அப்படிங்கிற டீட்டெயில் சொன்னார். உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சிட்டு பண்ணியிருக்காங்க, தலை மட்டும் யாரும் பண்ணலை. ஏன்னா நீங்க தலை அப்படின்னா இங்க நீங்க ஃப்ரண்ட்ல வந்து கிளாஸ் வைக்கணும். நீங்க இப்போ சப்போஸ் இப்படி எரிஞ்சுன்னா உங்களுக்கு கண்ணு தெரியாது, இப்படி எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா. ஸோ உங்களுக்கு சொல்யூஷன் வந்து இங்க இருந்து ஃபுல்லா பேக்ல இப்படி போட்டு இங்க ஃபுல்லா கட்டிடுவாங்க. கட்டிட்டு பண்ணாரு அவர். ஏன்னா அது அந்த வீட்டுல அந்த எண்டுல அந்த கொல்லை பக்கம் இருந்து அதை தலையில கொளுத்தின உடனே அப்படியே நடந்து போய் அதுவும் ஒரே ஃபிளாட்டாவும் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி திரும்ப நடந்து போய் வெளியில போய் விழுகணும். அது பண்ணாரு அவர். அதே மாதிரி கிணறு டாலி சார் பெஸ்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷாட்ஸ் இந்த ஃபிலிம். அதுவும் நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்டி 2-3 வாட்டி செட்டில் எட்டி பார்த்த போது தானே நமக்கு தெரியும் உள்ளே எல்லாரையும் இறக்கி ஃபோட்டோ ஃபிளட்டை பிடிச்சி அந்த ஷாட்டும் பியூட்டிஃபுல்லி கன்சீவ்ட். அதே மாதிரி நீங்கள் திரும்ப காப்பை கொல்லும் போது இவர் கொளுத்தி போடுவார்ல உள்ள, அப்படியே ஸ்லோவாக கிணறு கமிட் ஆகிறத காட்டுவீங்களோன்னு அவளோட காத்துட்டு இருந்தேன். பட் போதும், இந்த சீனுக்கு உனக்கு இது போதும், கதையை சொல்ல விடுறா. என்னன்னா ஒரு பெரிய கிணறு வேணும், எங்களுக்கு அவ்வளவு பட்ஜெட் இல்ல. இல்ல எனக்கு படத்துல ஒரு பிக்கஸ்ட் டிராமாவே அதுதான், எந்த கிணத்துலயுமே தண்ணி இல்ல படத்துல. இல்லையே சார் இப்போ இந்த சவுண்ட் ஸ்கேப் டிசைட் பண்ணிச்சு சார் இந்த படத்தோட குவாலிட்டியை. நீ இங்கே ஒரு உடுக்க போட்டிருந்தீங்கன்னா அது நிஜமாக நாக்கெல்லாம் நீட்டும் போது 4 கடவுள் ஞாபகம் வந்திருக்கும். பட் இங்கே ஒரு ஹேங் ட்ரம் டிஜிரிடோ, ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். ஸோ தமிழ் வந்து இப்படி ஒரு 55 படம் போட்டார் தெலுங்குல. திரும்ப உங்களால் அவரை கூட்டிட்டு வந்து எனக்கு இதுதான்டா தேவைன்றது இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் எப்படி சார் இந்த படத்தோட இசையை பொறுத்தவரை எப்படி அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் அந்த விஷயங்கள் தான் அதுதான் கேட்குது. இப்போ நான் என் சொந்த ஆசை எல்லாத்தையுமே நான் ஒரு சினிமாக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கவே மாட்டேன். நான் எதுவுமே ஆசைப்படுறதே இல்லை. அது என்ன கேட்குது அப்படிங்கிறதான் பார்க்குறேன், அந்த ஸ்கிரிப்ட் என்ன கேட்குது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து இல்லை அந்த முனியோடைய பாட்டு அப்படின்னா இல்லை. ஸோ அவனுக்கு ஆர்ஆர்னு போகும்போது அண்டர்லைன் பண்ணுறதே இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் மோடு அது மாதிரி இருக்கு. ஸோ அதனால இப்போ ஸ்பிரிச்சுவல் மோடுன்னும் போதுல இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் பிளேயர்ஸ் எல்லாம் அந்த ஹேண்ட் பேண்ட் டிஜிடு வச்சுட்டுலாம் வந்து ஸ்ட்ரீட் மியூசிஷியன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் மியூசிக்கில் அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அந்த முனி பாட்டுக்கு கொண்டு வந்தேன். ஸோ அதில் மகாவுடைய பாட்டுன்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணுற டிஜிட்டல்லாம் இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தும். இந்த மாதிரி அதை ஒர்க் பண்ணும்போது சும்மா ஐடியாஸ் தோணும், ஓகே இது பண்ணணும் நோட் பண்ணி வச்சிருப்போம். ஃபைனலாக கம்போசர்ட்ட போகும்போதுல தம்மன் இந்த மாதிரிலாம் பண்ணணும், நம்ம ஹேண்ட் பேண்ட் வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டேன். சரி தலை பண்ணிடலாம் தலை அப்படின்ட்டு நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும். பேசுவோம் முதல்ல இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அந்த டிஸ்கஷன் நடக்கும். ஃபைனலாக வரும்போது ஒன்ஸ் பண்ணிட்டு வரும், பார்த்துட்டு அதில் கரெக்ஷன்ஸ் ஒரு தடவை முடிச்சிடுவோம், அவ்வளோதான். ஃபைனலாக வந்து கொடுத்துட்டோம், அவ்வளோதான். பார்த்து கடைசியாக ஒரு 2 கேள்விகள் சார். ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தெரியல, பட் சினிமான்றது ரொம்ப மெட்டிகுலஸான டைம்லைன் ட்ரிவன் ப்ராசஸ். உங்களோட இயல்பும் இந்த மெக்கானிக்கையும் எப்படி ஜெல் பண்ணுறீங்க? இல்லை அது சினிமா, அது ஏதாவது தொடர்ச்சியாக சினிமா பார்த்துட்டே இருக்கிறது, கவனிக்கிறது, என்ன நம்மளை சுற்றி நடக்குதுன்னு கவனிக்கிறது, இது வந்து சினிமாவுக்கு செய்யணும்னு நான் செய்யலை. அது என்னோட ரெகுலர் லைஃப். சுற்றி நடக்கிறது உட்காந்துருந்தேன்னா எறும்பு போதுன்னா எறும்பு பார்க்குறேன். நான் அங்கே ஏதாவது காட்டுற மைதுன்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து உள்ளுக்குள்ள வந்து நகரத்துக்குள்ள வரும்போது விதமாக நிறைய மனுஷங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். ஸோ அது வேடிக்கை பார்க்கறது, சுற்றி இருக்கிற பாலிடிக்ஸை கவனிக்கிறது. நான் பாலிடிக்ஸுங்கிறது என்னோட இது கிடையாது, அதுவும் என்னோட ஒரு ஜேர்னர், அவ்வளோதான். நிறைய டாபிக்ஸில் வந்து அது ஒரு டாபிக் தான், பாலிடிக்ஸ் நடக்குது, எல்லாமே கவனிக்கிறது, எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று இதில் சினிமாவுமே அந்த ட்ரெண்ட் ஃபாலோ பண்றது அப்படிங்கிறதுல எனக்கு இதே இல்லை. நீங்க அந்த ட்ரெண்ட்ல நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா என்னையவே சொன்னாங்க, மௌனூர் முடிஞ்ச உடனே சீக்கிரம் பண்ணுங்க, மறந்துடுவாங்க. நம்ம இன்னும் இல்லை, நான் மறக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். அது வந்து இப்போதைக்கு பெருசா வெடிக்கல, அது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவாக போகும், ஸ்ப்ரெட் ஆகும்னு தெரியும். அது ஒரு டைம்ல வந்து நான் அதுக்காக காத்திருக்கல.
வேற வேற இஷ்யூஸ் காத்திருக்கும் போது மௌனம் ஒரு மெதுவாக க்ரோ ஆச்சு. ஸோ அதே மாதிரி இந்த மகாமுனியுமே இல்லை, மனசை விட்டு போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், வருஷங்கள் ஆகும். பார்த்தவங்களுக்கு இல்லை, இதுல இருந்து அந்த கதாபாத்திரங்களுடைய முகங்களும் சரி, அந்த வசனங்களும் சரி போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால வந்து நீங்க ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும்னா பதட்டா இருக்கும். நீங்க கிரியேட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபியர்லாம் இல்லை. இப்போ நான் இன்னைக்கு போயிட்டு 20 வருஷம் கழிச்சு வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஐடியாவோட வந்துடுவேன். நான் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு எனக்கு. உங்ககிட்ட அசிஸ்டண்டா சேரணும்னா என்ன ப்ரொசீஜர்? தயவு செஞ்சு, பல பேர் வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க உங்களை. தெரியாத தெரியலன்னு சொல்ற நேர்மை இருக்கணும், ஒண்ணுதான். வேற எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது. எல்லாருமே இந்த விஸ்காம் படிச்சிருக்கணும் அப்படின்னு இல்லை. இப்போ என் டீம்லேயே பார்த்தீங்கன்னா 9th ட்ராப் அவுட் பையனும் இருப்பான், MBA பையனும் இருப்பான், MPhil பண்ணவனும் இருப்பான், எல்லாருமே இருப்பான். ஆனால் உட்காந்து நீங்கள் பேசினேன்னா யார் 9th ட்ராப் அவுட்டு, யார் MPhil டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. என்னன்னா ஒரு தேவை வந்து இல்லை, ஒரு பியூரிட்டி மட்டும்தான் எதிர்பார்க்குறது. தெரியலன்னு சொல்லிடணும். ஏன்னா டீம் ஒர்க்குன்னு சேரும் போதுல ஒன்று தப்பு செஞ்சுட்டோம்னா, நான் தப்பு செஞ்சுட்டேன்னும் போது எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணிடலாம். தப்பை செஞ்சுட்டு அதை சமாளிக்கிறது இருக்குல்ல, அது வந்து கிரியேட்டிவ்ல தேவையில்லை. இப்போ பிஸ்னஸ் சைடில் தேவை சமாளிக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து அவங்களுக்கு வேலை இல்லை என் டீமுக்குள்ள. அப்படிமே டீமுக்குள்ளங்கிறது நான் சொல்றது என் டெக்னீஷியன்ஸு, ஆக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு தேவை சம்பவக்காரன், செய்திக்காரன் வேணும். எனக்கு என்னன்னா, இந்த இப்போ மகாமுனி படத்தை கூட வந்து நான் இன்னொரு 10 காட்சிகள் எடுத்து அதை உங்களோட உட்காந்து விரிவாக்கம் பண்ணி அதெல்லாம், இது வந்து ஒரு ஃபீலர் டு த பப்ளிக் தட். ஆனால் பேர் சாந்தகுமார்னு உக்கிரகுமார்னு வச்சுருந்துருக்கணும். படம் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் எனக்கு பயங்கரமான கோபமும் கூட உங்க மேலே. ஏற்கனவே பெத்தவங்க இல்லாமல் வளர்ந்துருக்காங்க 2 பேரும், அவங்கள சேர்த்து வச்சு காமிச்சா அவனுக்கு என்னதான் குறைஞ்சி போயிடும் நீ அப்படின்னு ஒரு உள்ளூர் சின்ன வலி ஒன்று இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் மார்ஜரியில் நேம் மாத்திர வரைக்கும் இவங்க 2 பேரும் உயிரோடு இருந்துடக்கூடாதா, இவங்க 2 பேரும் அது ஓகே, அந்த கத்தாரசிஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அவங்க 2 பேரும் மீட் பண்ணணுன்றதோ இல்லை மீட்டு கூட இல்லை, அவங்க 2 பேரையுமே உயிரோட வைக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? இல்லை, நான் வந்து இல்லை ஒரு படைப்பாளியா இவங்களை காப்பாற்றணும் அவங்கள காப்பாற்றணும்லாம் இல்லை. நான் வந்து காட்ட வேடிக்கை பார்க்குற ஆள் இல்லை. அந்த நிகழ்வு மாதிரி தான் நான் சுற்றி இருக்கிறதுமே பார்க்குறேன். அது நிகழ்வு இங்கே அப்படி தான் நடக்குது, இது நிஜம். இவங்களை நிஜத்துலலாம் யாரையும் சேர்த்து வைக்காமல் நம்ம சினிமாவில் சேர்த்து வச்சு என்ன செய்ய போகிறோம்? எல்லாத்தையும் அப்படி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க நிஜத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை சரி பண்ணணும். சினிமாவில் கதாபாத்திரங்களுக்கு நல்ல முடிவை கொடுத்து அது. ஆனால் நிஜத்தில் நிறைய வலி பார்த்துருக்கீங்களா சார்? ஹவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் மோர் பெயின் அண்ட் கிரீஃப் தேன் த ஒன் தட்? உங்களுக்கு மென்டலாக வந்து இல்லை, நீங்கள் ஒரு பெயின் நீங்கள் போனால் மட்டும்தான் இல்லை, முதுகில் கத்தியிட வருது படத்துக்கிட்டதாங்கிறத நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்க முடியும். நீங்கள் அவ்வளோதான். இல்லை நீங்கள் லைஃப்பில் வந்து பெயின்லாம் பார்த்துல அப்படின்றீங்க அப்படின்னா உங்களால் அந்த கற்பனைக்குள்ளே மைண்டு போகாது. நீங்கள் பெயினை வந்து பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, நீங்கள் பார்த்து பழகிருந்தீங்கன்னா அதை செஞ்சிட முடியும். வித்தியாசமான கேரக்டரு, இன்னும் நிறைய படைப்புகள் நீங்கள் கொடுக்கணும் சார். இன்னும் புது விதமான உணர்வுகள் எல்லாம் ட்ரிகர் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதெல்லாம் தாண்டி நிறைய பேர் பக்கமாக எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க உள்ள தேக்கி வச்சதெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோ சீக்கிரம் யாருக்கு நீங்கள் பேட்டி கொடுக்க மாட்டீங்கன்றது எனக்கு தெரியும். ஐ ஃபீல் வெரி ஸ்பெஷல் அண்ட் இம்பார்ட்டண்ட். அண்ட் அதான் கீப் டூயிங் ஃபிலிம்ஸ், அதுதான் நாங்கள் கேட்போம், வேற என்ன கேட்க போகிறோம். நன்றி.